முதலமைச்சர் விஜய் குறித்தும் நடிகை குறித்தும் சர்ச்சையாகவும் ஆபாசமாகவும் அவதூறாகவும் பேசியதாக கூறப்படுகிற விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கைது செய்யப்பட்டுள்ளார். நான் பேசாததை பேசியதாக பொய் பரப்புகின்றனர் என்றும் கைது நடவடிக்கையை காமெடியாக பார்க்கிறேன் என்றும் எதற்கும் அஞ்சவில்லை என்றும் உதயநிதி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் காவிரி உரிமை குறித்த ஆர்ப்பாட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் பேசிய கருத்துகள் மற்றும் கூட்டத்தில் எழுந்த நடிகை குறித்த கோஷங்கள் பெரிய அளவில் அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்ற நிலையில் உதயநிதி கைது செய்யப்பட்டுள்ளார். தஞ்சாவூரில் தாவேக அரசை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அப்போது அவர் காவிரி விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய் மெத்தனமாக இருப்பதாக தெரிவித்தார். காவிரி பிரச்சனையில் தலையிட்டால் காங்கிரஸ் தன்னுடைய அரசுக்கு கொடுத்த வாபஸை திரும்ப பெற்றுவிடும் என்ற பயம் முதலமைச்சர் விஜய்க்கு இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த நிலையில் அந்த கூட்டத்தில் உதயநிதி பேசிய போது அங்கிருந்தவர்கள் ஏதோ சொல்லி கூச்சலிட அதற்கு அவர் இரட்டை அர்த்தத்தில் பெண்களை ஆபாசமாக குறிக்கும் வகையில் ஒரு வார்த்தையை சொன்னதாக கூறப்படுகிறது. இது மிகப்பெரிய அளவிலே சர்ச்சையை ஏற்படுத்தியது. உதயநிதியின் இந்த பேச்சுக்கு கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. உதயநிதிக்கு இது போன்ற பேச்சுகளை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எழுதி கொடுத்தாரா என்ற கேள்வியையும் அரசியல் விமர்சகர்கள் நெட்டிசன்கள் எழுப்பினர். உதயநிதியினுடைய இந்த பேச்சை கண்டித்து தவேகாவினர் ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கின்றனர். இப்படிப்பட்ட நிலையில் உதயநிதியின் பேச்சுக்கு அமைச்சர்கள் கண்டனமும் தெரிவித்தனர். ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே அண்ணா உருவாக்கிய அறிவாலயத்தை ஆபாச கூடாரமாக மாற்றிய ஆபாச நிதி என்று ஆபாச மொழியாலும் இரட்டை அர்த்த பேச்சுகளாலும் அழித்து வருகிறார் உதயநிதி என்றும் தெரிவித்திருக்கிறார். அடிப்படை மனித மாண்பு கூட கொஞ்சமும் இல்லாமல் தரம் கெட்டத்தனமாக மேடையில் உதயநிதி பேசியிருக்கிறார் என்றும் பெண்கள் பற்றி அவர் கொண்டிருக்கின்ற வக்கிர சிந்தனையை வெளிப்படுத்தும் விதமாக அவர் பேசியுள்ள ஆபாச பேச்சு கேட்பவர்களை காது கூசச் செய்கிறது என்றும் இதுபோன்ற இழிவான பேச்சுகளை தமிழ்நாட்டின் எந்த ஒரு தாய்மார்களும் அக்கா தங்கைகளும் பெற்றோர்களும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதுபோன்ற நபர்களுடைய ஆதிக்க சிந்தனையால் தான் திமுகவை இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு பெண்கள் தூக்கி எறிந்தார்கள் என்றும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கடுமையாக விமர்சித்துள்ளார். அமைச்சர் கீர்த்தனா வெளியிட்டிருக்கிற பதிவிலே பொது மேடைகளில் பேசப்படுகின்ற வார்த்தைகள் அரசியல் நாகரிகத்தையும் சமூக பொறுப்பையும் பிரதிபலிக்க வேண்டும் என்றும் உதயநிதி பேசிய பேச்சு பெண்களுடைய கண்ணியத்தையும் சமூகத்தினுடைய நாகரிக விழுமியங்களையும் புண்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது என்றும் கருத்து வேறுபாடுகள் அரசியலில் இயல்பானவை என்றும் ஆனால் பெண்களை இழிவுபடுத்தும் வகையிலோ இரட்டை அர்த்தம் கொண்ட வார்த்தைகளாலோ ஆபாசமான மொழியாலோ கருத்துக்களை வெளிப்படுத்துவது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்திருக்கிறார். அரசியல் மேடை என்பது மக்களுக்கு வழிகாட்டும் இடமே தவிர பெண்களுடைய மாண்புகளை காயப்படுத்துகின்ற வார்த்தைகள் ஒலிக்கின்ற இடமாக மாறக்கூடாது என்றும் பெண்களை இழிவுபடுத்தும் அரசியல் மொழிக்கு தமிழ்நாட்டின் பெண்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டார்கள் என்றும் பெண்களுடைய கண்ணியத்தை காயப்படுத்தும் இது போன்ற பேச்சுகளுக்கு ஜனநாயக ரீதியாக தக்க பதிலை தமிழக பெண்கள் வழங்குவார்கள் என்றும் அமைச்சர் கீர்த்தனா கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறார். நாளை சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குகின்ற நிலையில் உதயநிதியினுடைய இந்த பேச்சு விஸ்வரூபம் எடுத்திருந்த நிலையில் உதயநிதி மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் நீலாங்கரையில் இருக்கின்ற உதயநிதியின் வீட்டை சுற்றி காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். அங்கு திமுகவினரும் குவிந்ததால் போலீசார் திமுகவினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நீலாங்கரையில் உதயநிதி ஸ்டாலின் இல்லம் உள்ளது. அரசியல் மோதல்கள், எதிர்ப்புகள் மற்றும் அசம்பாவிதங்களை தவிர்க்கவே நீலாங்கரையில் இருக்கின்ற உதயநிதியின் வீட்டை சுற்றி காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. எதிர்க்கட்சிகள் மற்றும் அமைப்புகள் சார்பில் காவல்துறையிலும் பெண்கள் ஆணையத்திலும் புகார்கள் அளிக்கப்பட்ட நிலையில் உதயநிதி ஸ்டாலின் மீது புகார் அளிக்க தவேகாவினர் தீவிரம் காட்டி வருவதாக கூறப்பட்ட நிலையில் அவரது வீட்டிற்கு போலீசார் வந்தனர். உதயநிதி ஸ்டாலின் மனைவி கிருத்திகா மற்றும் மா சுப்பிரமணியன், பரந்தாமன் ஆகியோர் பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபட்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை கைது செய்ய வந்துள்ளோம் என்று காவல் இணை ஆணையர் விஜயகுமார் தெரிவித்தார். அவரது வீட்டின் அருகே திமுக தொண்டர்கள் பலரும் குவிந்த நிலையில் அந்த பகுதி முழுவதும் பரபரப்புடன் காணப்பட்டது. உதயநிதியினுடைய வீட்டிற்குள் சென்ற போலீசார் அவரை கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்றனர். அப்போது பேசிய உதயநிதி நான் பேசாததை பேசியதாக பொய் பரப்புகின்றனர் என்றும் திசை திருப்புகின்ற வேளையில் தாவேக அரசு ஈடுபடுகிறது என்றும் கைது நடவடிக்கையை காமெடியாக பார்க்கிறேன் என்றும் கைதுக்கு பயப்படுபவன் நான் அல்ல என்றும் தெரிவித்திருக்கிறார்.